எந்த பணக்கார வீட்டு குழந்தைகளையும் தெருநாய் ஏன் கடிக்கவில்லை? நான் சீட்டாக்க கொன்றணும், சீட்டாக்க கருத்தடை பண்ணிடணுங்கிறது என்னோட பிரேயர் கிடையாது. கருத்தடை பண்றதுக்கு எதிரானவனா? நீங்க வண்டியில போறப்ப நாய் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாயை தடை பண்ண சொல்றீங்க. இதே வண்டியில போறப்ப ஒரு குழந்தை குறுக்க வந்துருது அப்படிங்கிறாங்க. ஏய், ஒரு குழந்தையும் ஒரு நாயும் என்ன கம்பாரிசன் இது? அப்ப அவங்கள அறவே கட்ட பேச்சுக்கள் தம்பி. அதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் இந்த டாபிக் பேசுனது தப்பு. இந்த தற்கொலைகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னோட கோர்ட் ஆர்டர் இருக்கு, என்னோட டைப்செட் இருக்கு, அஃபிடவிட் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி அதை புரிய கூட வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன். நீங்க ராத்திரியில் வெளியே போ, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தம்பி. நீங்க இந்த நேரத்துக்கு போகக்கூடாது. அதை சொல்ற அளவுக்கு எப்படி ஒரு வலிமை வருது? சார், கடந்த மாதம் நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுதான் ரொம்ப பேசக்கூடியதாக இருந்துச்சு. திருநாய்கள் பற்றிய ஒரு பொதுநல வழக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நீயா நானா அப்படின்ற ஷோவில் வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதை பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பொது வெளியில் பேசக்குள்ள எவ்வளோ ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். ஒரு விஷயத்தில் அவர் கேட்குறாரு, கோபி, பள்ளி குழந்தைகளை திருநாய்கள் கடித்து விட்டது, சரிதானே? கடிச்சிச்சு. எந்த பணக்கார வீட்டு குழந்தைகளையும் திருநாய் ஏன் கடிக்கவில்லை? எக்ஸாக்ட்லி புரியுது. எந்த பணக்கார வீட்டு குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகவில்லை. வீட்டு வாசலில் வேன் பிக்கப் பண்ணுது, வீட்டு வாசல் ஆட்டோ பிக்கப் பண்ணுது, போதும். கார் இவங்களே ஒன்று ட்ராப் பண்ணுவாங்க, டிரைவர் இருப்பாங்க, ஆனால் கடிக்கலை. ஆனால் ஏழை வீட்டு குழந்தைகளை கடிக்குது. எந்த பணக்கார வீட்டு பெண்களையும் நாய் கடிக்கலை. எந்த பணக்கார வீட்டு சீனியர் சிட்டிசனையும் நாய் ரோட்டில் போட்டு கடிக்கலை. ஓகே, ஒரு சீனியர் சிட்டிசனை பூந்து விளையாடும் பாரு, வயசான பாட்டி, அது பூந்து நாய் விளையாடும், ஆனால் அவங்கள வந்து கடிக்கலை. அப்போ யாரை கடிக்குது? ஏழை மக்கள், ஏழை மக்களை, சாமானிய மக்களை, விளிம்பு நிலை மக்களை, சாலையில் கிடக்கிறவங்களை, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களை, இவங்க தான் கடிக்குது. ஏற்கனவே மாட்டுக்கு ஒன்று போட்டு ஜெயிச்சிருக்கேன், தெரியல? மாட்டுக்கு ஒரு புதல் வழக்கு போட்டு ஜெயித்தேன். ஆமாம் சார். சாலை ஓரங்களில் சாலை ஓரத்தில் திரிகிற மாடுகள் வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை வந்து முட்டி தூக்குது, பந்தாடிச்சு ஒரு குழந்தைய. அப்போ இந்த நாய்களை என்ன செய்யுது? 5-6 நாயாக கூட்டிட்டு குழந்தைங்களை பந்தாடுது. யாராவது காப்பாற்ற வந்துட மாட்டாங்களாங்க? அந்த வீடியோ துடிச்சுது. ஆக்சுவலாக நான் போட்ட வழக்கு இன்னும் சற்று டிஃப்ரெண்ட்டு. அதாவது அந்த ராட்வில்லர், பிட்புல், இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக இவங்க எளிமையாக வாக்கிங் கூட்டிகிட்டு வர்றாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லி வழக்கு ஆர்டராகி ஒரு 10 நாள் 5 நாளைக்குள்ளேயே இங்கே ஜாபர்கான் பட்டேல ஒருத்தரை பந்தாடி சாவடிச்சிட்டு, கருணாகரன் பிட்புல் நாக்கு கடிச்சு கொண்டு ஸ்பாட் அவுட்டு, கொத்தோட மர்ம உறுப்பு பிடுங்கி அள்ளி இருந்துச்சு. அந்த ஏரியாவே பிளட்டாக கிடந்துச்சு. இதெல்லாம் பார்த்த பிறகும் இந்த நபர்கள் இப்படி வந்து பேசுகிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதை முதல்ல சொல்லுங்கள். ஏன்னா இந்த விஷயம் வந்து இவங்க பார்க்குறாங்க, கண் கூட பார்க்குறாங்க. பார்த்த பிறகும் அந்த நாய்க்கா வண்டி அழுகுறாங்க, நாய்க்கா வண்டி பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ சென்டிமெண்ட் உள்ளனீங்க, இவ்வளோ இறக்கம் உள்ளனீங்க? ஞாயிற்றுக்கிழமையான ஆடு கோழியெல்லாம் வாங்கி அறுத்து திங்கக்கூடாது இல்லை, ஆனால் மரத்தை வெட்டக்கூடாது. ஆனால் நம்ம மரத்தை வெட்டி நாற்காலி செஞ்சுக்கிறது இல்லையா, கட்டில் செஞ்சுக்கிறது இல்லையா? அதிலே கேட்குறாரு, எல்லாமே ஒரு உயிர் தான். கொசு கடிச்சா மட்டும் கொசுவை மட்டும் அடிக்கிறீங்க. கொசுவையும் கொல்லக்கூடாது, கொசுவெல்லாம் வளர்க்க சொல்லணும். இந்த நடிகையெல்லாம் டாட்டாயஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, வீட்டில் காயில் வைக்கக்கூடாது, எல்லாம் வளங்க. சும்மா ஒரு ஃபேண்டஸியாக தன்னை ஒரு பெரிய மாடர்ன் வியூவாக, நான் ஒரு சமூக ஆர்வலர், இப்போல்லாம் புதுசு புதுசாக முளைக்கிறான். டேய், சமூக ஆர்வலர்னு ஒரு வார்த்தையே இல்லை. எனக்கெல்லாம் போடுவாங்க, சொல்லி அதெல்லாம் போடாதீங்க. பேசிக் ப்ராட்டப் சுயம் ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்க வேண்டிய சமூகத்து மேலே ஆர்வம், அந்த பிராண்டை ஆக்குறீங்க. எல்லாரும் சமூக ஆர்வலர் இருக்கணும். இவங்க சும்மா ஒரு செயற்கைக்காக பேச, அந்த ஷோவில் உட்காந்து பேசினவங்கள பாருங்க. நீங்கள் ஏன் ராத்திரியில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க, வெள்ளையா போகிறீங்க அப்படி கேட்குறாங்க. நாய் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? நாய் இருக்கிற இடத்துக்கு ஏன் போகிறீங்க? இது இந்த ஊட்டி கொடைக்கானல் கூட அது சொல்லலை. சிறுத்தை நடமாடுதுன்னா வனத்துறை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போடுது. சிறுத்தையெல்லாம் இருக்குது, பாதுகாப்பாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, கால்நடைகளை பத்திரமா வச்சுக்கின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ராத்திரியில் வெளியே போங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தம்பி. நீங்கள் இந்த நேரத்துக்கு போகக்கூடாதுன்னு அதை சொல்கிற அளவுக்கு எப்படி ஒரு வலிமை வருது? ராத்திரியில் மிட் நைட்டில் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த ஐடி கம்பெல்லாம் வேலைக்கு போட்டு ஓலா ஓப்பர்லேருந்து இறங்குதுங்க. நான் அந்த டிரைவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், தயவுசெய்து உங்கள் வீட்டு வாசல் கொண்டு விடுங்க. 4 கால் நாய்க்கு ஒரு பிரச்சனை, 2 கால் நாய் நிற்கிது, மனித உருவத்தில் வெறி பிடித்த நாய்கள், கொண்டு வீட்டில் விடுங்க, வாசலில் கேட்டுட்டு விடுங்க. என்ன ஆகிட போகுது? நீங்களே இறங்குறீங்க, ஒரு 10-20 டிப்ஸ் கொடுங்க அவங்களுக்கு, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போங்களேன். நம்ம உயிருக்கு நம்ம கற்புக்கு ஒரு 50 ரூபா விலை இல்லையாங்கண்ணே, உண்டா இல்லையா? இருக்கு. ஒரு ரோடு சின்ன ரோடாக இருக்கு, முட்டுச்சந்தா இருக்கும், இறக்கி விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வாகனம் போகிற ரோட்டில் கொண்டு விட்டுருங்க. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது அவனை வந்து நிற்க சொல்லி வீட்டுக்கு போங்க, அதுதான் நல்லதும் கூட. பாதுகாப்பாக இருக்கணும்ல. டாக், நான் சீட்டாக்க கொன்றணும், சீட்டாக்க கருத்தடை பண்ணிடணுங்கிறது என்னோட பிரேயர் கிடையாது. கருத்தடை பண்ணுறதுக்கு எதிரானவனா?
நம்மளாம் அப்படி கருத்தரப்பட்டோம் தொட்டு தான் இப்போ வந்து டீலிமிட்டேஷனில் வந்து நிற்கிது. கரெக்டு. இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பில் வந்து நம்மளாம் மாட்டிக்கிட்டோம். மெஜாரிட்டி நம்மள்ட்ட இல்லையே. 18 எம்பி கூட வராது நம்மள்ட்ட. 40 எம்பி வச்சு அவங்கள்ட்ட ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ யோசனை பண்ணுறாங்க பாருங்க. நம்ம வந்து மக்கள் தொகை குறைக்கிறப்ப நம்ம 2 பிள்ளை 1 பிள்ளை பெற்றுக்கிட்டோம். ஆனால் அங்கே பெற்று வச்சுருக்கான். பார்த்தா அங்கே அதிகமாக இருக்குது, நம்மள்ட்ட கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கே நான் எதிரானவன். கருத்துறப்புன்னா ஒரு கட்டத்தில் நாட்டு நாய்ங்கிற இனமே அழிஞ்சு போயிடும். அதனால் அதுக்கு நான் உடன்படலை. இந்த நாய்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ ஒரு 5 பேர் கொலை செய்கிறான், 5 பேர் கற்பழிக்கிறாங்கிறதாண்டி எல்லாரும் கருத்தரை பண்ண முடியுமா? கரெக்ட். லாஜிக்கலி ரைட்டாக நான் பேசுறது ரைட் இல்லை. என்ன எல்லாம் அந்த 5 பேரையும் கொண்டுருங்க, மொத்தத்தில் எல்லா ஆம்பளைங்களையும் கொண்டுருங்க, எல்லா பொம்பளைங்களையும் கொண்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது, தவறு. அப்போ அவங்கள வந்து எங்கே போடணும்? ஜெயிலில் போட்டுறாங்கல்ல. ஜெயிலில் கிடக்கு தம்பி, நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் பண்ண ரேப்பெல்லாம் போதும், உள்ளே இருங்கன்னு. அதுமாதிரி எந்த நாய் அக்ரெசிவாக இருக்கோ அந்த நாயை உடனே மருத்துவமனை கொண்டு போங்க. அதுதானே கவர்மெண்ட் படம் ஒதுக்கீடு பண்ணுது. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ரேபிஸ் வந்தால் தெரியும் உங்களுக்கு. ரேபிஸ்க்கு மருந்தே கிடையாது. நாய் கடிச்சதுன்னா அப்படியே 7 ஓட்டு நல்லா கழுவுன்னு சொல்கிறாங்க. கழுவிட்டு உடனே மருத்துவமனைக்கு போனால் நீங்கள் பழச்சிங்க, இல்லாட்டி நாய் மாரி ஆகி செத்துருவீங்க. இவங்க அந்த கொஞ்சம் கூட ஒரு ஷோவுக்கு பேச வந்தால் ஒரு தரப்பு பேசுகிறத நான் ஒத்துப்பேன். ஏன்னா அதுக்கு தானே வர்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த நம்மளோட வாதம் தவறுன்னு புரிதல் வந்துடணும். அவர் எவ்வளோ சொல்கிறார் கோபி, இவ்வளோ சாதிய கொலைக்கு எதிராக எல்லாத்தையும் வச்சு பேசியிருக்காரு அவர். கடைசி வரைக்கும் அவங்க அந்த இடத்துக்கே வரல. அவங்க நாய் இருக்கிறதுக்கு போகாதீங்கிறாங்க. நாய் ரொம்ப உயிர் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, அப்படி தான் பேசுகிறாங்க ஒழிய அதனால் ஏற்படுற சமுதாய விளைவுகளை பற்றி பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட குழந்தைங்களை கடிச்சா தெரியும். உங்கள்கிட்ட குழந்தைங்க தான் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து இதில் போகுது இல்லை, காரில் போகுது. அதில் ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, என்னன்னா நீங்கள் வண்டியில் போகிறப்ப நாய் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாயை தடை பண்ண சொல்கிறீங்க, இதே வண்டியில் போகிறப்ப ஒரு குழந்தை குறுக்க வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஏய், ஒரு குழந்தையும் ஒரு நாயும் என்ன கம்பாரிசன் இது? அப்போ அவங்கள அறவே கட்ட பேச்சுக்கள் தம்பி. அதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் இந்த டாபிக் பேசுனது தப்பு. ஒரு குழந்தை குறுக்க வருதுன்னா அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை, அதுதான் அவர் ரொம்ப கோவப்பட்டிருந்தாரு. எவ்வளோ ஒரு கம்பாரிசன். இதுதான் சொல்கிறேன். இந்த தற்கொலைகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு புரிதல். நாய் குறுக்க வந்தால் பிரேக் அடிக்கணும், வேறு வழி இல்லை. நாய் மோதி எத்தனை பேர் செத்துருக்கான்? என் ஃப்ரெண்ட்ஸே செத்துருக்கான். மாடு மோதி செத்துருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் போய் மோதி. நாய் குறுக்க வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? குழந்தை குறுக்க வந்தோன்னா என்ன செய்வோன்னா என்ன அர்த்தம்? குழந்தைய சரியாக ரோட்டில் விட்ட பேரண்ட்ஸை கூப்பிட்டு கண்டிக்கலாம். ஏம்மா இதுமாரி குழந்தைய சாலையில் விட்டீங்க, உங்கள் மேலே வழக்கு போடுறோம் அப்படின்னு வழக்கு போடலாம். ரைட்டு தானே? அடுத்தது மைனர்கிட்ட வந்து பைக்கை கொடுத்தா காரை கொடுத்தா அவங்க பேரண்ட்ஸ் மேலே வழக்கு போடுறாங்க. ஆமாம், ஜெயிலில் போடலாம். ரைட்டா? இப்போ இந்த நாய்க்குட்டி குறுக்க வந்துருச்சு, அந்த அம்மா மேலே எப்படி வழக்கு போடுறது சொல்லுங்கள்? அப்போ இவங்க மேலே போடலாமா? நாய்க்காக சப்போர்ட்டாக பேசுகிறவங்க மேலே போடலாமா? அது போட முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. கேஸ் வாங்கினா மட்டும் முடியாது. ஆல்ரெடி சைட்டேஷன் இருக்குது. தெருநாய்களுக்கு பால் பிரெட் வைக்கிறவங்க தான் வழக்கு பதிவு அவங்க மேலே தான் பண்ணுவாங்க. நீங்கள் தான் வளர்க்குற என்கரேஜ் பண்ணுறீங்க அதை சாப்பாடு கொடுத்து. அதனால் அதை ஒத்துக்குவாங்களா? சரி, அந்த நாய் மேலே வழக்கு போடலங்க, இன்றைக்கே நீங்கள் அப்புறப்பட்டா எழுதி கொடுத்துட்டு போங்க, நாயினால் எது வந்தாலும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். ஒரு நாய் வளர்க்குறாங்களா அவங்க? 10 தெருநாய்க்கு சோறு போடுறாங்களா அவங்க? அப்புறம் என்ன இதை பற்றி எப்படி பேச வேண்டியது இருக்குது? இதெல்லாம் வந்து பாசம் வைக்கிறதுக்கு நேசம் வைக்கிறதுக்கு மனுஷனே பாசம் வைக்க பண்ணுறான். ஏகப்பட்ட பிரச்சனை வெட்டிக்கிறான், கொத்திக்கிறான், அண்ணன் தம்பி வெட்டிக்கிறான், பெத்த பிள்ளைய கொலை செய்கிறான், அப்பனை கொலை செய்கிறான், அப்படி போயிட்டுருக்கு. இதில் நாய்க்காக நான் பாசம் கொண்டாட போகிறேன். அது வளருவதற்கான சூழ்நிலை இங்கே இல்லைங்கிறது தான் தம்பி என்னோட இது பாலிசி. அது வந்து இங்கே வளர்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் இங்கே இல்லை. அது கிராமத்தில் கூட நம்ம நாய் வளர்த்துடலாம். அங்கேயுமே தெருநாய் பிரச்சனை அதிகமாக இருக்குது. கிராமத்துலேயுமே தெருநாய் பிரச்சனை இருக்குது. ஆட்டை கடிச்சு கொண்டுருது, மாட்டை கடிச்சு விட்டுருது, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவார் நாய். காரணம் அது ஒரு முறையில் அவங்க வளர்க்கலை. அதுக்கு வேக்சினேட் பண்ணணும். வேக்சினேட் யார் பண்ணுறா? நம்மளே தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லை. அது முறையாக வேக்சினேட் பண்ணி அதை முறைப்படி வச்சுருந்தா யார் உங்களை சொன்னா? உங்கள் காம்பவுண்ட் வாளுக்குள்ளே வளர்த்துக்கங்க. 10 தெருநாயை கொண்டு விடுங்க. இந்த சினிமா நடிகை வீட்லாம் 10 இந்த கார்பரேஷன் சொல்லி கதவை திறந்து விட்டுருவோம், படப்படட்டு உள்ள உழவு விட்டுன்னு. கொசு வந்தால் கொல்லுவாங்க, எலி வந்தால் கொல்லுவாங்க, கரப்பாம்பூச்சி வந்தால் கொல்லுவாங்க, பல்லி வந்தால் கொல்லுவாங்க, பூரா வந்தால் கொல்லுவாங்க, எல்லாம் கொல்லுவாங்க. ஒரு துப்புரவு பணியாளர் தண்ணி பாட்டில் கேட்டாங்க தம்பி கோவிட்டோட, போ அங்கே போ, இங்கே எப்படி வந்த அப்படின்னு ஒரு சக மனுஷனை, ஒரு துப்புரவு தொழிலாளி சகோதரனை அந்த அளவுக்கு விரட்டி அடிக்கிறீங்க. கூப்பிட்டு சாப்பாடு நல்ல வழியாக கொடுத்துட்றீங்களா? உங்கள் வீட்டு டாய்லெட்டு காவை அடைச்சிக்குது, உங்கள் வீட்டு தெருவாசல் வழியாக கொல்ல போகிறதுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. எத்தனை பேர் அழைச்சிட்டு போகிறாங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் அழைச்சிட்டு போகிறாங்க? இல்லை கொல்ல பக்கமாக வான்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு காவா எடுத்து விட்றதுக்கு கொல்ல பக்கமாக வான்னு தானே சொல்கிறாங்க. சக மனுஷனை இங்கே மனுஷனாக மதிக்கிறது இல்லை, அன்டச்சபிலிட்டி தீண்டாமை பார்க்குறாங்க. அப்போ வந்து நாய்க்கு மட்டும் இவங்க ஸ்பெஷலான அக்கறை வந்துடுதா, பாவம் வந்துடுதான்னு கேட்குறேன். அதாவது சும்மா ஒரு
தாங்கள் ஒரு தனித்துவமாக தெரிய வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டு திரிகிறார்கள் நான் நினைக்கிறேன். நம்மள ஒரு ஸ்பெஷல் ஐக்கானாக நினைக்கணும். வி ஆர் சிவிலைஸ்டு பீப்புள்ஸ். நாங்கள்லாம் ரொம்ப சிவிலைஸ் ஆனவங்க, நாங்கள் நாய்க்கு இறக்கப்படுவோம், நாங்களாம் ப்ளூ கிராஸு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எத்தனை குப்பை தொட்டிகளில் குழந்தைகள் கடந்து கொண்டிருக்கிற நாடு என் நாடு. குப்பை தொட்டியில் குப்பை தான் கிடக்கணும், குழந்தை கிடக்கு ஈ முச்சிக்கிட்டு எறும்பு முச்சிக்கிட்டு கண்ணில் எல்லாம் எறும்பு கட்சி நாய் குதறி இழுத்துருக்கு குழந்தைகளை. குப்பை தொட்டியில் குப்பைக்கு பதில் குழந்தை கிடக்கு, அதுக்கு இறக்கப்படாத நீங்கள் இதுக்கு ஏன் பேசுகிறீங்க? ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் காலி பண்ணி அனுப்புறாங்கல்ல, அந்த மக்களுக்கு நீங்க குரல் கொடுக்கல, நாயை வெளில அனுப்பணும்னு சொல்றதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்களேன்னு கேக்குறாரு. நான் பல வருஷமா ஒரு இடத்துல இருக்கேன். அது புறம்போக்கு இடமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தா முன்னாடி ஒரு 100 வருஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ 200 வருஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் அங்கே தான் பிறந்தேன், நானும் அங்கே தான் வளர்கிறேன், நானும் அங்கே தான் பள்ளியிடம் போகிறேன், நானும் அங்கே தான் வேலைக்கு போகிறேன். என்ன வச்சுக்கோங்க, அது என் ஊடு, அது என் மண். அது என்னை தூக்கி கொண்டு அள்ளி கொண்டு வெளில வீசுகிறாங்க. நான் ஏன் பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்துல இருக்கிறேன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? எனக்குன்னு ஒரு இடம், நான் இங்கே இருக்கேன்ல, அந்த இடத்துக்கு எனக்கு பட்டா கொடுத்துருக்கணும்ல. மனிதனுக்கு தானே தம்பி இடம். ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறதே தப்பு. அவனுக்கு வேறு இடம் இல்லை, இருக்கிறான். திருநாய்க்கு குரல் கொடுக்க இவர்கள் மனிதம் ரத்தமும் சதியமாக பேசக்கூடிய ஒருத்தனை வந்து ஆக்கிரமிப்பு போட்டு வெளியே தெரியும். ஒரு சின்ன ஆக்கிரமிப்பு போட்டு ஒன்று சொல்லிடுறேன். நான் கண்ணெதிர பார்த்தது, நான் பேசுகிறதெல்லாம் எங்கேயே அங்கே வானத்துலேருந்து பிக்கப் பண்ணி வந்து பேசுறது இல்லை, நான் பார்த்ததான் நடவடிக்கை. ஒரு குழந்தை பால் விளாண்டுட்டு இருக்கு, அந்த வீடுகள்லாம் ஜேசி போட்டு இடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆக்கிரமிப்பு வெளியேற்றுறாங்க போலீஸ் ஃபோர்ஸோட. அந்த பையனுக்கு இது எதுவுமே தெரியல, குழந்தை அவன் பாலை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கான் மண்ணில். அவங்க அம்மாவெல்லாம் அங்கே ஒவ்வொன்று அழுது நிற்கிது. இவனுக்கு அதை உணரவே முடியல. அவன் இன்னமும் அந்த மண்ணோட விளையாண்டுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல நம்மெல்லாம் இங்கிருந்து வெளியேற்றப்பட போகிறோம், நம்ம அகதிகள் ஆக்கப்பட, சொந்த நாட்டில் அகதியாகிறதுக்கு கொடுமை இல்லையா தம்பி, அது அவனுக்கு உணரலை. அப்போ ஒரு மண், அந்த பாலோட மண் துகள் அந்த இருந்த காவலர் மேலே பட்டுருச்சு. ஸ்போர் பிஞ்ச் மண் இருக்கும். அவன் நல்ல கெட்ட வார்த்தையோட அந்த பையனை அடிக்க போயிட்டார். குழந்தைய டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, அவரும் கையை பிடிச்சி. நான் யதார்த்தமாக நின்னாள் தான், வேடிக்கை பார்த்துட்டு நாள் தான். அவரும் பார்த்தாரு, என்ன சார் குழந்தைய அடிக்க போகிறீங்க, அது அவனோட மண், அவன் விளையாண்ட இடம், அது அதை விட்டு பிரிய போகிறான். கடைசி நேரம் விளையாண்டுட்டு இருக்கான். இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு கூட விளையாடுறான்னு ஒன்றுவோம், நம்ம இந்த இடத்துக்கு போக போகிறோம், லாஸ்ட்டாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி விளையாடுறானா என்னவோம். என்ன சார் பிள்ளையை போய் அடிக்க போகிறீங்க, இதே ஒரு பணக்கார விட்டு என்கரேஜ் பண்ணி இந்த பிள்ளை மேலே கை வச்சிட முடியுமா அப்படின்னு. சாரி தம்பி அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இப்போ அங்கிட்டு போய் விளையாடுப்பா தம்பி அப்படின்னு போயிட்டான். அவனுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவனை யாருன்னு தெரியாது. ஆனால் என்னோட மனநிலையை சொல்கிறேன், இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கவே இல்லையா? பொள்ளாச்சிக்கு வந்து குரல் கொடுத்தீங்களா? 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், குரல் கொடுத்தீங்களா? கல்கத்தா ஆர்ச்சிகர் மருத்துவமனை மௌமிதார் ரேப் பண்ணி படுகொலை செய்யப்பட்டார், குரல் கொடுத்தீங்களா? உங்கள் சினிமா ஃபீல்டில் பிரத்யூ உஷா ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டாங்க, குரல் கொடுத்தீங்களா? சில்கு சிவிதா மர்மமான முறையில் செத்தாங்க, குரல் கொடுத்தீங்களா? எதுக்குமே குரல் கொடுக்கல. எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு, எத்தனை அக்கிரமம் இந்த நாட்டில் நடந்திருக்கு, அட்டூழி நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ எங்கே போயிருந்தீங்க? படிக்கிற ஸ்தாபனத்தில் நடந்தது, அங்கெல்லாம் குரலை கொடுக்கல. நாய்க்கு எங்கே இருந்து நிற்கிறீங்க? இல்லை, சில விஷயங்களுக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல, இந்த நாய்களுக்கு குரல் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். இது அந்தளவுக்கு லோடான விஷயம் கிடையாது தம்பி. இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்களேன், அவங்களே சொல்லட்டும். இல்லை, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் என்னன்னா, நம்ம அந்த நாய் விஷயம் டாபிக்னு வரப்போ எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு நீங்க ஒரு பொதுநாள் வழக்கு போட்டால் ஜெயிச்சு நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆமாம், நிறைய போட்டிருக்கோம். நீங்க அதில் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லை, ஆக்சுவலாக கூப்பிட்டு போயிருக்கலாம், கூப்பிட போகிறது. ஓகே, நம்ம திருநாய் கிடையாது, இல்லை கூப்பிட்டா தானே போக முடியும். அழையா இருந்தாலே எப்படி போகிறது? அப்போ அவங்க என்ன புரிதல் இருக்குது இந்த விஷயத்துக்கான? என்னோட கோர்ட் ஆர்டர் இருக்குது, என்னோட டைப் செட் இருக்குது, அஃபிடவிட் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி அதை புரிய கூட வச்சுருந்துருப்பேன். ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் வச்சுருக்கேன். 5,70,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆஃபீஸில், அந்த டேட்டாவெலாம் வச்சுருக்கேன். இது எப்படியெல்லாம் பாதிக்கும், இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். நாயை கொண்டு போய் பாதுகாப்பத்தில் அடைக்கிறது நல்ல சொல்யூஷன். அடைச்சி எங்கள் உணவளிக்கணும். அதை வந்து அந்த நாய் என்ன ஊசிலாம் போட்டு அதை இன்னும் சிவிலைஸ் ஆக்கி நான் குட்டியை பிரீடை விற்கணும், நல்ல விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. திருநாய்களுக்கான டாக் ஷோ நடக்கணும். நாட் டாக் ஷோ, டாக் ஷோ நடத்தினோம்னா அது இன்னும் நல்லா போகும். ஆனால் அவங்க அப்படி கூப்பிடவே இல்லை. திரும்பி அவங்களும் கான்டாக்ட் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது உங்களுக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா சார்? வருத்தப்படுத்தின இருக்குது. இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஷோ பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க அந்த வேலை செஞ்சோம். நம்ம வேலையை செய்கிறோம். கூப்பிட்றதும் கூப்பிடாதும் அவங்க விருப்பம். இப்போ நான் வந்து அவங்க கூப்பிட்டாங்க, நம்ம ஒரு விளம்பரம் வெளிச்சம் வரணும், ஊடக வெளிச்சம் வரணும், அந்த வேலை நான் செய்யலை. செஞ்ச 1000 வேலை செஞ்சுருக்கேன். நான் போட்ட பாதி ஷோவுக்கு வந்து பேப்பரில் வந்ததோடு சரி, நான் அதை ஃபேஸ்புக்கில் கூட போட்டதில்லை.
சில இது போட்டிருக்க, சில இது போட்டதில்லை. தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் சமுதாய பணிகளை. இவங்க இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. இவங்களாம் விளம்பர பிரியர்கள். யார் இந்த நடிகையெல்லாம் வந்து பேசுனாங்கல்ல, லபதுப்புன்னு, அவங்க நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க. அடுத்த பிரச்சனை அவங்க வர்றாங்களான்னு பார்க்கணும். நான் எல்லா பிரச்சனையும் இந்த சமுதாயத்தையும் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன். என் உயிர் மூச்சு இருக்க வரையும் இந்த சமுதாயத்துக்கும், ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கும், சாமானியனுக்கும் நான் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஓய மாட்டேன். அது எனக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நான் அதை வந்து குரல் கொடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் வந்து நல்லது தானே செய்யணும், நான் வந்து கெடுதல் செய்யலையே. திருநாய் நம்புட்டு பிள்ளையை தூக்கி போட்டு பந்தாடி குடல் குந்தாடிலாம் உருவி அள்ளி அரைஞ்சி மார்ச்சேரியில் நம்ம புள்ள இருந்தால் இந்த மாதிரி பேசுவோமா? பேச மாட்டோம்ல. பேச மாட்டோம். 96 குழந்தைகள் கும்பகோணத்தில் எரிந்து கருகியது பள்ளியோடத்து போன பிள்ளைங்க தான். கும்பகோணங்கிற ஊருக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் அந்த ஊரையே சந்திக்க விரும்பாதோம். பிளாக் மார்க். ஆனால் போக மாட்டேன், மனசு தாங்காதுங்க. அந்த ஊரை பார்த்தாலே எனக்கு நல்ல விஷயமே நினைக்கிது. மார்க்கெட்டு அங்கே தான் இருக்குது, எங்களுக்கு கோயில் நிறையா இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஊரை போனாலே எனக்கு ஈர கூட ஆடி போயிடும். அதை தவிர்த்து தான் வாழ்கிறேன். என் மனசு எப்படி பந்தலாக மூளைக்கு மூளை செத்து கிடந்துச்சு தம்பி. மூளைக்கு மூளை பிராய்லர் கோழி எங்கள் நாமக்கல் சேலத்தில் வந்து ஃபயர் ஆகிடும். காலேஜ் படிக்கிறோம், அப்படியே ஓடி போய் மூளையாக பந்தலாக செத்து கிடக்கும் அந்த கோழியெல்லாம். அந்த குழந்தைங்க அந்த மாதிரி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு கூரை போடக்கூடாது, ஆக்சுவலாக சீட்டு எரியாத பொருளை போடுங்கன்னு சொல்கிற அறிவு நமக்கு வந்த நாடு நம்ம நாடு. நாய்க்கு உட்காந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க பாலியல் அப்யூஸ்மெண்ட் ஆகுது. அதுக்கெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்யூஸ் பண்ணி கொலை வேறு நடக்குது குழந்தைங்களுக்கு. அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் உங்கள் திரைத்துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அவ்வளோ நடக்குதுன்னு அவங்க தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அதுக்கு என்ன நீங்கள் சொல்யூஷன் சொல்கிறீங்க, என்ன தீர்வு சொல்கிறீங்க? ஒரு சங்கம் ஆரம்பிங்க. எவன் டைரக்டர் கூப்பிட்டாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சங்கம் ஆரம்பிங்க. நான் அந்த சங்கத்துக்கு நானே வர்றேன், வழக்கறிஞர் நான் வர்றேன், வாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டீங்களே. ஒரு அடியாக அது தானப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து அது அதோட படத்துல காணாமல் அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டீங்களே. அதுக்கும் அதையும் கேள்வி தானே வைக்கணும்ல. இந்த விஷயத்த ஒரு நல்ல பப்ளிசிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா சார்? அதை சொல்கிறேன், அவங்க தன்னை தனித்துவமாக காமிச்சிக்கிறதா பயன்படுத்திக்கிறாங்கிறத என்னோட கருத்து. இதில் வேறு வெங்காயம் ஒன்றும் இல்லை. இதில் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறது நீங்கள் என்ன, கோர்ட்டை பற்றி பேசுறது நீங்கள் என்ன? கோர்ட் ஆர்டரை விட நீங்கள் என்ன பெரிய எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ் உள்ளவங்களா? கோர்ட்டோட உத்தரவு என்னவோ அதுதான். யாரும் கோர்ட் உத்தரவு மீறி பேசுகிறதுக்கு இல்லை. அந்த கோப்பி எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அவங்கள புரிய வைக்கிறதுக்கு. ஆனால் அவங்க புரிஞ்சிக்க தயாராகவே இல்லை. பேசிகிட்டே இருக்காங்க, அவங்க வியூவிலே பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.